நம்ம பூமியை ஆண்டுகிட்டு சொன்னியே. நிச்சயம் நான் பூமி ஆண்டுகிட்டு தான் இருந்திருப்பேன். உன்னை தவிர வேற எந்த குழந்தையாவது எனக்கு உதவியா இருந்திருந்தா. இது ஒரு வார்ஷிப். குழந்தைங்க விளையாட இடம் இல்ல. இதுக்கு மேல உன்னை இங்க வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு ஒரு தளபதியை கொடுக்கவா? ரொம்ப மோசமானவன், பயங்கரமானவன், அசிங்கமானவன். அவன் புட்டரி படியை சேர்ந்தவன். அவன் மனசாட்சியே இல்லாதவன் கேள்விப்பட்டிருக்கேன். அவனேதான் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி கெட்டவன். அவன் திறமையை என்கிட்ட நிரூபிச்சுட்டானா உண்மையிலேயே அவன் உனக்கு உதவி செஞ்சவனா இருப்பான். ஆனா தவறுனா உன் விளையாட்டு அதோட முடிஞ்சிடும். நான் முடிஞ்சவனை கண்டுபிடிக்கிறேன். சோ மறந்துடாதீங்க, எதிரிகள் நம்மளை எப்ப தாக்குவாங்கன்னே தெரியாது. கிரம்ம பத்தின சரியான தகவலும் நமக்கு தெரியாது. ஸ்கை சொல்றது கரெக்ட் தான். எந்நேரமும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது கிரைபால்ஸ் என்ன தாக்க வந்தா நான் கவனமா இருப்பேன். அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம். அட, அந்த பொண்ணு நல்லா சண்டை போடுறாள். நல்லா தில்ல அடிக்கிறான். பரவாயில்லையே. ஓகே டி ஸ்குவாட், அடுத்த தடவை நீங்க இன்னும் கொஞ்சம் தயாரா இருக்கணும். லஞ்சுக்கு அப்புறம் சந்திக்கலாம். நீ சண்டை போட்ட விதத்தை நான் பாராட்டுறேன். தேங்க்ஸ். ஏதோ கொஞ்சம் சண்டை போட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி சண்டை போட்டுனா கூடிய சீக்கிரமே சி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா கிரைபாட்ஸ் எல்லாமே புத்தி இல்லாதவங்க, வெறும் ரோபாட்ஸ் மட்டும் தான். ஆனா நாங்க சந்திக்கிற ஏலியன்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு தெரியும், ஆனா சில சைபாக்ஸ் கூட மோசமா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வேற கிரகத்துல இருக்காங்க. இங்க வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்பேஸ்ல இருக்கிற பாறைகளை நீ ரொம்ப அழகா அழிக்கிற. உண்மைதான். ஏன்னா திருப்பி அதுங்க உங்க கூட சண்டை போடாதுல்ல. என்ன ஆச்சரியம், என்னோட அழகான பிளானட்ல உனக்கு என்ன வேலை? உன்னை தேடிதான் வந்த. மாமன்னர் கிரம் பூமியை ஆக்கிரமிக்க போறாரு. அவருக்கு ஒரு தளபதி தேவை. அதுக்கு நீதான் சரியா இருப்பேன்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமாச்சு. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எல்லா பிளானட்டையும் அழிச்சிடுவோம். இந்த சிரிப்பு கொண்ட பஞ்சம் இல்ல. உனக்கு இன்னும் வேலையை கொடுக்கல. அது நீதான் சம்பாதிக்கணும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பூமியில ஒரு அழிக்க முடியாத ஜந்து ஒண்ணு இருக்கு. அது மட்டும் என்னோட கட்டுப்பாட்டுல வந்ததுன்னா மாமன்னர் நிச்சயமா என்ன தளபதியா ஏத்துக்குவாரு. டீட்டெயிலும் நல்லாதான் இருக்கு. வெல்கம். அற்புதமான ஹைடெக் கமாண்ட் சென்டருக்கு உன்னை வரவேற்கிறேன். இங்க நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும், அதனால பார்த்து. கம்ப்யூட்டர் இன்டர்னுக்கு நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னவங்க இவங்க தானா? யா சோஃபி, இவங்க ரொம்ப திறமைசாலி, நிறைய மூளை இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் அவரு எங்களுடைய கமாண்டர் டாகி, கமாண்டர் க்ரூகர். உங்க 2 பேரும் இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. சோஃபிக்கு கம்ப்யூட்டர் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். சொல்ல போனா என்னை விட அதிகமா தெரியும்னு சொல்லலாம். இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எஸ்பிடில ஒரு அங்கமா இருக்கணுங்கிறது என்னோட கனவு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன்னுடைய ஆரம்பம் நல்லா இல்ல, இது ரொம்ப கடினமான சிஸ்டம் மாதிரி இருக்கு. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. DBDS ஓட அப்கிரேடட் சிஸ்டம், டெல்டா பேஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதோட லாகரிதம் சீக்வென்ஸை நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களால முடியும்னு எங்களுக்கு தெரியும். நீ எங்க இருக்க?